வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துன்னு வந்திருக்கான்னு பார்க்கலாம் விஷ்ணு. ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். சார், ப்ரிடிக்ஷனை விட ஆப்ஷனாலிட்டி பெட்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நசீம் தலீப் அவருடைய அந்த புக்கில் சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறது, நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது லிமிட்டட், கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, ஹியூமன் மென்டாலிட்டி விலை கம்மியான ஸ்டாக் சொல்லுங்கள் சார், பென்னி ஸ்டாக் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறது தான். அது ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னாலும் நாங்கள் எடுக்க ரெடியாக இருக்கோம். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆப்ஷனாலிட்டின்னா ப்ரெடிக்ஷன்னா இது நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது. அவர் என்ன சொல்கிறார், கீப் யுவர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். தட் இஸ் எப்போதுமே இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹண்டிங் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு டைகரை ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ரூட்டை கரெக்டாக பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் போர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஸ்கேப் ரூட்டை ரெடி பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இன் இவெண்ட் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உனக்கு வெளில போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்கணும். அதை தான் நான் சொன்னேன். நேற்று முந்தானேற்று ரிஸ்க்கை பற்றி பேசிச்சேன். எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட முடியாது. இந்த பார்பல் ஸ்ட்ராட்டஜியும் அதே தான், இவரும் அதே தான், இந்த ஸ்ட்ராட்டஜியும் அதே தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 0-100 சுச்சுவேஷனுக்கு போய் மாட்டிக்காதீங்க. இப்போ லைஃப்பில் நான் ஆப்ஷன்ஸ்னா எப்படி பார்க்குறது சார்? என்ன ஆப்ஷன்ஸ் இது? இப்போ லைஃப்பில் இப்போ நான் அவங்க கேஸே எடுத்துக்கிறேன். நீ மீடியா சூஸ் பண்ணியிருக்கிற, மீடியா புட்டுக்குச்சு இப்போ. அப்போ நீ என்னவா மாறுற? மீடியா புட்டுக்குச்சுன்னுலாம் சொல்ல முடியாது சார். மீடியா புட்டுக்குச்சுங்கிறது தான் உண்மை. ரைட்டாக நீ ஒன்று மேனேஜராக மாறிட்ட. நீ தோ யூ மே கிளைம் டு பி அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் அ மீடியா பர்சன், யூ ஆர் மேனேஜிங் 20 பீப்புள் நோ. நீங்கள் வந்து கேரியர் பிகினிங்கில் 20 பேரை மேனேஜ் பண்ணுவீங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இல்லை. ஸோ யூ ஹேவ் டு மாஃப் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு மாஃப். நீங்கள் ஆக்சுவலாக என்ன நினச்சி பண்ணீங்க? டெய்லி வருவோம், அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க பிஸ்னஸுக்கு. வேறு யாரும் இல்லை. பிஸ்னஸில் ஒரு எம்டி ஸ்பேஸ் பார்த்தீங்க, அதில் பிடிச்சிங்க, பிஸ்னஸாக போனீங்க, ஆங்கர் ஆனீங்க, நியூஸ் படிச்சிங்க. நீங்கள் ஆனால் என்றைக்குமே மீடியாவை பிஸ்னஸாக பார்ப்பீங்களான்னு பார்த்துருக்க மாட்டீங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். பட் சிச்சுவேஷன் ஹஸ் ஃபோர்ஸ்ட் யூ, பிகாஸ் யூ காட் டு தட் லெவல், யூ பிகேம் டூ பிக். ரைட்டா? யூ பிகேம் டூ பிக் டு ப்ரொடெக்ட் வாட் யூ ஆல்ரெடி ஹேட். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக ஆகிட்டீங்க. இல்லாட்டா நீங்கள் இது வரைக்கும் ரெவன்யூ பார்த்துருப்பீங்களா? காசு பார்த்துருப்பீங்களா? இல்லை சார். இந்த ஆள் தேவையா தேவையில்லைன்னு கணக்கு பண்ணியிருப்பீங்களா? இப்போ நான் கொடுக்குறேன், இவன் எனக்கு செய்கிறானா இல்லையான்னு பார்க்குறீங்களா? நான் மேல் நீ பார்த்துக்கணும் விட்டு போய்டுறது. யாருக்கு இன்டர்வியூ கொடுக்கலாம், எந்த சேனலுக்கு கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம், நான் உனக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன். பட் டிட் யூ சி, நீ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்த்தீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பெருசு அப்படின்ற தாட்டில் தான் இருந்தேன். அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இல்லை, நீங்கள் வந்து இப்போ வெறும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக யார் சர்வைவ் வராங்க? இருக்காங்க சார். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது உனக்கு புரியுறதா இல்லையா? புரியுது, நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் அந்த நம்பர் ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மினா போடாது. வெரி மீகர். வெறும் பியூராக மீடியாவில் நீ வந்து டெஸ்க் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு நியூஸை நீங்கள் அழகாக எழுதி ரிப்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி டெஸ்க் ஜேர்னலிஸ்ட் டுடே கேனாட் சர்வைவ். ஏன்னா எவனும் பார்க்க மாட்டான். இன்னொன்று இல்லை, சாட் ஜிபிடி வந்துருச்சு இன்றைக்கி. எவனும் எழுத மாட்டான். ஃபஸ்ட்டு எழுதினாலும் அதை படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இஃப் யூ ஹட் மேட் அ ப்ரெடிக்ஷன் அண்ட் நாட் டேக்கன் அன் ஆப்ஷன், தட் இஸ் இல்லை நான் இங்கே தான் பிடிச்சின்னு தொங்குவேன்னு இருந்தீங்கன்னா என்ன இருப்பீங்க? ஓகே சார், ஃபைன். ஸோ லைஃப் கேவ் யூ அன் ஆப்ஷன் டு கெட் அவுட், யூ காட் அவுட் ஆஃப் ஜெயில் கார்டு. அதனால தான் ரிப்பீட்டடாக உன்னை புஷ் பண்ணினே இருக்கிறேன். அடுத்த ஆப்ஷனை தேடுன்னு. எதுலேயுமே சர்டினிட்டி கிடையாது. லைஃபே ரேண்டம். 30 வருஷத்துக்கு முன்னாடி எவனும் சோஷியல் மீடியா வரும் அப்படிங்கிறது யாரும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2000 நான் வந்த ஒரு புக்கை வச்சு தான் என்னோடய என்டையர் மீடியா ஸ்ட்ராட்டஜியை 2007-8 வந்தது. அந்த மீடியா அது யூடியூப் பெருசாகிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. லாங் டெயில். அந்த லாங் டெயிலுங்கிற புஸ்தகம் தான் மீடியா என்ன ஆகுங்கிறது எனக்கு ஆப்ஷன்ஸ் காமிச்சது. அப்போ டெலிவிஷன் மீடியாவும் பேப்பரும் சர்வைவ் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சுது. புரியுறதா? ஏன்னா என்றைக்குமே வந்து பப்ளிக் வந்து நியூஸுக்கு பே பண்ணது கிடையாது. என்றைக்கும் பண்ணதில்லை. பண்ணுறதுக்கு ரெடியாக வந்தப்போ யூடியூப் அதை கம்ப்ளீட்டாக இல்லை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அது வேணாம். ஓப்பன் சோர்ஸ்லேயே இருக்கிறப்ப நான் ஏன் பே பண்ணணும்? ஏன்னா அட்வர்டைசர்ஸ் வாஸ் பேயிங் ஃபார் நியூஸ். இந்த மேகசின் அன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த மேகசின் கூட வாஸ் ரன்னிங் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். கரெக்ட். நாட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். Subscription is just So circulation. for hundreds of years, நீங்கள் வந்து you have made people to think news is free.
இந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்துவோ எனி நியூஸ் பேப்பர் எங்களோட சர்க்குலேஷன் வந்து நியூஸுக்காக இருக்குன்னு. நியூஸுக்காக இல்லை. இந்து வாங்கினது வேலை தேடுறதுக்கு, இந்து வாங்கினது கல்யாணம் பண்ணுறதுக்கு, இந்து வாங்கினது சுச்சுவேஷன்ஸ் வேக்கண்ட் பார்க்கறதுக்கு, வாடகை வீடு தேடுறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் ஹிந்து வாங்கினது. கிளாசிஃபைட்ஸ் தான். இப்போ கார்த்தை இறக்கினா சப்ஸ்கிரிப்ஷனே கிடையாது. ஏன்னா கிளாசிஃபைட்ஸ் வந்து வேற எங்கேயோ ஆப்ஷன்ஸ் போயிடுச்சு. தி மூமெண்ட் வென் யூ சா ஆப்ஷன், நீ nobroker.com தான் பார்ப்பான். கரெக்டா? ஆமாம். கிளாசிஃபைட் ஒரு எல்லோ பேப்பரே வந்துட்டு இருந்தது. கரெக்ட். இப்போ nobroker.com பார்த்துருவேன் நீ. நோக்கரி ஜாப்ஸ் எங்கே வேணா போவேன். ஷாதி.com இருக்குது கல்யாணத்துக்கு. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஒரு கம்யூனிட்டிக்கு தனித்தனியாக போயிடுச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ் இருந்தோன்னா அவன் பேப்பரை விட்டான். இண்டூஸ் ப்ரிமைஸ் வாஸ் அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான். மேஜிக் பிரிக்ஸு நிறைய பண்ணிட்டான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவர் வெயிட்டிங். பை த டைம் தே காட் woke up, எவ்ரி திங் இஸ் ஓவர். வர்ணாகுலர் மீடியாவில் ஒன்றும் வரல. இப்போ தான் அது வர்ணாகுலர் மீடியாவில் ஹிட் ஆகுது. தமிழ் பேப்பரும் காலியாகுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி தான் இருக்கும்னு நீ நினைக்காத. சம்திங் ஒன் பிளாக் ஸ்வான் நான் டிஸ்கிரைப் பண்ணேன். ஸோ பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் கேன் டேக் யுவர் பிஸ்னஸ் அவுட் எனி டைம். ஓகே. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ மட்டும் வச்சுக்காதீங்க, பி மட்டும் வச்சுக்காதீங்க. ஏ டு இசட் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. எப்படி உனக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆனாலும் நீ எப்படியாவது போக முடியும். யூ டேக் இட் ஆர் லீவ் இட், ஹேவ் ஆப்ஷன்ஸ். நீ ஆப்ஷனே இல்லாமல் லாக் ஆகிட்டேன்னா நீ அவுட் ஆஃப் இப்போ வந்து கேமராமேன்னு நிறைய பேர் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க. ஸ்டூடியோ இருந்தது. இந்த ஃபோன் வந்தப்புறம் பிரிண்ட் போட்டு பார்க்குறது போயிடுச்சு. டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துருச்சு. எல்லாமே போயிடுச்சு. அப்போ இந்த கேமராமேன் கதி என்ன, ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டோட கதி என்ன? ஸோ டோன்ட் திங்க் எவ்ரி திங் இஸ் நாட் எக்ஸ்டென்ட். எல்லாமே எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை வேணா எக்ஸ்டென்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கான ஆப்ஷன்ஸை எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ யூ கேனாட் பி இதுதான் என்னோட ஸ்கில்லுன்னு நீ ஒரு ஸ்கில் மட்டும் இருக்க முடியாது. வாழ்க்கையின் தத்துவம் என்னென்னா, நீ ஒரு ஸ்கில் மட்டும் வச்சுக்க முடியாது. பி மல்டி டேலண்டட், மல்டி ஸ்கில்டு. இது ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று கொண்டு வருவேன். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த விஷயத்தில் ஆப்ஷன்ஸ் மட்டும் நிறைய வச்சுக்கிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறத, ஏன் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஐ வாண்டட் டு. இது மாதிரி இப்போ நான் கேமராமேனுக்கு கேமரா சொல்லிட்டு எடிட்டருக்கு ஒன்று சொல்லுவேன். இன் எவ்ரிபடிஸ் லைஃப் தேர் இஸ் அ த்ரெட். அந்த த்ரெட்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு சேஃப். ஓகே, ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.